ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் உங்கள் எம்கே விலாக்ஸ் கலை. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே விலாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் மத்தி மீன் குழம்புக்காக நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் உரிச்சிட்டு இருக்கேன். சரி, ம் நம்ம 3 பேருக்கு தானே சமையல் செய்ய போற. ஆமா. அப்புறம் என்ன ஒரு ஊருக்கே சமையல் செய்யற மாதிரி பெரிய இந்த குண்டால வெங்காய கூடல இருக்கிற வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிற காலைல வாங்கிட்டு வந்து வெங்காயத்தை புல்லு எடுத்து வச்சு உரிச்சிட்டு கிடக்குறேன். அது ஏன்னா நீ வெங்காயம் வாங்கிட்டு வந்த. ஆமா, அதுக்கு முன்னாடி அந்த கூடையில் இருக்கிற வெங்காயம் காலி பண்ணலாம், உரிக்கலாம்னு சொல்லிட்டு உரிச்சிட்டு இருந்தேனா, உரிக்க கஷ்டமா இருந்தது. குட்டி குட்டி வெங்காயமா இருந்துச்சா, எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இது வேலையாவாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வெங்காயத்தை விட்டுட்டு நீ வாங்கிட்டு வந்த வெங்காயம் கொஞ்சம் பெருசா இருந்ததா, அதை எடுத்து உரிச்சிட்டேன். நம்மளுக்கு ஈஸியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை உரிச்சிட்டேன். இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் வந்து நீ மட்டன் குழம்பு செய்யறதுக்கு உன்னை உருக்கி வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுதான் சின்ன வெங்காயம் போல என்கிட்ட இருக்கிற பெரிய வெங்காயம் போல நீ எடுத்து உரிச்சிடுறது. போங்க, குட்டி குட்டி வெங்காயம்ல என்னால உரிக்க முடியல, டைம் ஆகுதுல்ல, அப்புறம் சாப்பிடறதுக்கு லேட் ஆயிடும். அதனால சரி, என்ன கீழே கொஞ்சம் சருகு மேல கொஞ்சம் சருகு இருக்குது. எங்க தபருங்க அதான் பால் காய வச்சு நின்றுட்டு இருந்தேனா, சரி அந்த டைம் ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும், அதனால கொஞ்ச நேரம் 2 வெங்காயம் உரிச்சேன். சரி அப்புறமா சரி யாரும் நிக்கிறதுன்னு சொல்லிட்டு திரும்ப கீழே உட்காந்துட்டேன். கீழே உரிச்சிட்டு இருக்கிறேன். அப்புறமா அள்ளி குப்பை அள்ளும்போது எல்லாத்தையும் ஒண்ணா அள்ளி போட்டுடலான்னு உட்காந்துட்டேன். சரி சரி, உரிக்கிறதெல்லாம் உரிச்சாச்சு. இனி வந்து மீன் குழம்பு செய்யற வேலையில நம்ம இறங்கிடணும். சரி. ஆமா, இந்த மீன் வந்து கழுவி வச்சிட்டியா? நான் வாங்கி வச்சுட்டு போனேன். இல்லையே, கழுவவே இல்லை. எனக்கு கை வலிக்குது, நீ கழுவி நான் சொல்லிட்டு தானே போனேன். என்ன உன் கை வலிக்குது? மீன் கழுவுற வேலையில என் வேலை இல்லை. எனக்கு வந்து என்னோட வேலை வந்து சமைக்கிறது. உனக்கு வாய் பூசியா சமைச்சு தரதான் என் வேலை. மீன் கழுவி கொடுக்கறது உன்னோட வேலை. எப்ப பார்த்தாலும் என்னவே கழுவி. அதெல்லாம் யாருமே கழுவு முடியாது. சரி, நானே போய் கழுவின்னு வரேன். என்னென்ன இதுல போட்டிருக்கேன்னா, சோம்பு கொஞ்சம், சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. இஞ்சி சும்மா ஒரு 2. இவ்வளவு இஞ்சி வச்சிருக்க எதுக்கு? அது வறுக்கிறதுக்கு இருக்குல்ல, அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்ல, அதனால இஞ்சி பூண்டு சும்மா ஒரு 4 இடம் போட்டுருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 கிலோ மீனுக்கு செய்கிறேன். போட்டு நல்லா வதங்க முன்னாடி சின்ன வெங்காயம். நான் இன்னைக்கு என்னென்ன மீன் எடுத்து தெரியுமா உனக்கு? பார்க்கணே, சங்கரா மீனுமே அப்புறம் மத்தி மீன் எடுத்து வந்துடுறேன். அது கூடவே கிழங்கா மீன் எடுத்து வந்துக்கிறேன். கிழங்கா மீனா? ஆமா. இல்லை, இன்னைக்கு வித்தியாசமா மீன் எடுத்து வந்துருக்குறேன். சரி, சாப்பிடணும் போல இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தா. சின்ன வெங்காயம் எவ்வளோ எடுத்துருக்க? சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி போட்டுக்கலாம். 2 கைப்பிடியா? அது 2 கைப்புள்ள நான் அளவு சொல்லு. தெரியல, 2 கைப்பிடி ஒரு 150 கிராம் 100 கிராம் அப்படின்னு சொல்லு. 2 கைப்பிடி ஒரு 150 கிராம் வரும். எனக்கு தெரியும், அளவு தெரியும் எனக்கு. சின்ன வெங்காயம் நம்ம போடுற அளவுக்கு குழம்பு டேஸ்ட் வரும். இந்த வெங்காயம் எதுக்குன்னா அரைக்கணும். இது வந்து வெங்காயம் ஒன்றா பழைய அரைக்கணும், தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு தனி, அரைக்கிறதுக்கு தனியா? இதோட ரெசிபி போட்டியா இன்னைக்குன்னா? ஏற்கனவே நான் மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. நீங்கள் நம்பி ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். சரி. ஆமாம், இந்த மீனை போயிட்டு க்ளீன் பண்ண எப்போ தான் போகிறது? முன்னையே போகிறேன்னு சொன்னேன், இருங்கன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு எனக்கு வெங்காயம் உரிக்க வச்சேன். வெங்காயம் நான் தான் உரிச்சேன். பொய் சொல்லாத. கொஞ்சம் வெங்காயம் நீ விட்டு கொஞ்சம் வெங்காயம். சரி, இது வந்து ஏன்னா குழம்பு கலக்கி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் கழுவிக்கலாம். நீ மீன் கழுவு பண்ண 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணுறேன். சுத்தமாக கழுவின்னு வரணும்ல, அதனால தான் டைம் ஆகும். தக்காளியே இல்லாமல் மீன் குழம்பு சரியா? தக்காளியும் வந்து நான் அரைச்சிட்டு போகிறேன். அரைச்சிட்டு செய்ய போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். இது நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட். ஏற்கனவே இதோட வீடியோ நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் மீன் வறுவல் பொடி கொஞ்சமாக, எல்லாத்தையும் நம்ம போட்டு
போட்டு வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து கறிவிடும். எல்லாத்தையும் போட்டு ஒரு வறுத்துட்டு தேங்காய் வந்து எப்பவுமே மீன் குழம்புக்கு கம்மியாக தான் போடணும். நிறைய போட்டால் டேஸ்ட் வராது. அதனால் ஒரு அரை முடியில் ஒரு 2 கீத்து மட்டும் நான் போடுறேன். ஒரு கைப்பிடி திருவி வச்சுக்கிட்டேன். அதையும் போட்டு ஒரு கிளறி நம்ம இறக்கிடலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா கிளறிட்டு அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வந்த பின்னாடி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்து நீ எனக்கு பிடிச்சிட்டு அது ஆறுறதுக்குள்ள புளி நம்ம கரைச்சி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம். வடிகட்டாக ஊற்றினாங்கன்னா மண் எல்லாம் நிறையா இருக்கும். அதனால வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம். அப்போதான் நல்லது. அதான் ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சிடலாம். குழம்பு வச்சு விட்டோங்கன்னா வச்சுக்க, அந்த பக்கம் சாப்பாடு வச்சு விட்டுறேன். அரிசி ஊறிடுச்சு. ஒரு பக்கம் சாப்பாடு, ஒரு பக்கம் குழம்பு வச்சுட்டு அவ்வளோதான், அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 4-5 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம், அது ஒரு சின்ன கொஞ்சமாக, அப்புறம் 2 சோம்பு. இதை போட்டு ஒன்றா பதியாக நம்ம அடிக்கிறோம் மிக்சியில். இது வந்து தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒன்றா பதியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட வேண்டியதுதான். சரி, எண்ணெய் எவ்வளோதான் வாங்கி கொடுத்தாலும் உனக்கு 10 ரூபா பத்தாதா? எண்ணெய் வாங்கணுமா டெய்லியுமே எண்ணெய் அடிச்சுன்னு எடுக்கிறேன். நான் என்னங்க பண்ணுறது, எண்ணெய் இல்லாமல் எந்த சாப்பாடும் செய்ய முடியாது. ஆனால் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம், இது எக் ரைஸு அது மாதிரி எல்லாம் செய்கிறோம். அப்புறம் பிரியாணி, சப்பாத்தி, பூரி, அப்பளம், போட்டி அது மாதிரிலாம் செஞ்சால் எண்ணெய் கொஞ்சம் தீராதா? அதுக்குன்னு மாசத்துக்கு 10 லிட்டர் காலி ஆகுமா? மாசத்துக்கு 10 லிட்டர்லாம் காலி பண்ண மாட்டேன்ப்பா. மாசத்துக்கு 10 லிட்டர் காலியானா என்ன வருது? அவ்வளவுதான், அவ்வளோலாம் ஆகாது. ஒரு 4 லிட்டர் ஆகுது. தாளிச்சிருக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டு கடுகு வெடிச்சது. வெந்தயம் 2 போட்டுக்கோங்க. 4 வெந்தயம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு வதக்கணும். மீன் குழம்புக்கு யாருன்னா சோம்பெல்லாம் போடுவாங்களா? நீ போடுற? மீன் குழம்புக்கு சோம்பு போட்டால் நம்மளுக்கு ஜீரணம் ஆகும். அப்புறம் அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வராது, கொஞ்சம் மனமா இருக்கும். அதனால நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். அதனால தான் நீ சோம்பு சேர்த்துக்கிறேன். யாரும் சேர்த்த மாட்டாங்களா? நீ மட்டும் தான் சேர்த்துக்கிய? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க. இதை வந்து நம்ம ஊரில் நம்ம சமைக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளியை நம்ம வந்து மிக்சியில் ஒன்றா பதிவு அடிச்சுப்போம். தக்காளியே போட மாட்டேன்னு சொன்னேன், இப்போ ஒரு தக்காளி மட்டும் போடுறேன். தக்காளி நான் வந்து தனியாக போடுறேன்னு சொன்னேன். கால் கேட்கலையா? தனியாக அரைச்சி சேர்த்துவேன்னு சொன்னேன். பாருங்க, தக்காளி வந்து ஒன்றா பதியாக அரைச்சி எடுத்தாச்சா? இது வந்து பாருங்க, இது வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சு தக்காளியும் சேர்த்துறோம். சேர்த்து இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த நேரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி போகிறோம்னா புளி கரைச்சி வச்சுருக்குறோம். அதை அப்படியே நம்ம ஊற்றிக்கிறோம். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறோம், அதை ஊற்றிக்கிறோம். புளி தண்ணி ஊற்றின பின்னாடி இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மீன் குழம்பு பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு மீன் குழம்பு பொடியெல்லாம் போட்டு போட்டாச்சு. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம மசாலா ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு தெரிஞ்சாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல
இந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ஊற்றி அதை அப்படியே வந்து அந்த புளி தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து மசாலா அந்த புளி தண்ணியோட கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கலக்கி மூடி வச்சிடணும். பார்த்தீங்கன்னா வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். உப்புலாம் பார்த்துட்டு அவ்வளோதான். நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து மீடியமாக தான் வச்சுக்குவோம். ரொம்ப தண்ணியெல்லாம் நாங்கள் குழம்பு வச்சுக்க மாட்டோம். மீடியமாக தான் இருக்கும். அதாங்க குழம்பு நம்மளுக்கு வந்து கொதிச்ச பின்னாடி மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். ஒடிச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்க மீன் கழுவிட்டியாங்க? க்ளீன் பண்ணிட்டியா? என்ன சோப் போட்டு கழுவுனியா? சோப்புலாம் வர இருக்குதாங்க? எவனா போய் மீனை சோப் போட்டு கழுவானா? நீ எப்படி வச்சுட்டு போய் துணி வச்சுட்டு சோப் இங்கே வச்சுட்டு போயினுக்கிற. க்ளீனாக கழுவிட்டியா? கழுவிச்சு. 1/2 கிலோ வருமாங்க? வெயிட் போட்டு தான் கொடுத்தாங்க. கம்மியாகுது. ஆனால் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது வந்து நிறையா இந்த மாதிரி இருந்துச்சுல. அன்னைக்கு 1 கிலோ மீன், இன்னைக்கு 1/2 கிலோ மீன். அன்னைக்கு நிறைய இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஆமாம், அன்னைக்கு வந்து என்னத்துக்கு வேற வச்சு சாப்பிட்டு அதனால தான் சரி அளவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. இது என்ன மீன்? சங்கரா மீனா? ஆமாம், இதுதான் சங்கரா மீன், கிழங்கா மீன். சரி சரி, நான் போய் இதை ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சிட்றேன். நீ அதுக்குள்ளே அதை கழுவிட்டுரு. சரியா? மீனை போட்டுடலாம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு பெரட்டி வச்சிருந்தோம்ல, வந்து மீனை நம்ம உள்ள போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது மீன். அரை கிலோ மீன் எத்தனை மீன் இருக்கு? சரி, எப்பயுமே நமக்கு இதே அதிகமாக நம்ம வறுக்கிற மீன் தான் அதிகமாக சாப்பிடணும் குழம்பு மீனை விட. குழம்பு நம்மளுக்கு அந்த வாசனைக்கு இருந்தால் சரி, மீன் குழம்புன்னு வாசனை. அவ்வளோதான், எல்லா மீனும் போட்டாச்சுங்க. இந்த ஒரு மீனை மட்டும் வச்சுட்டேன். இது பாரு, இந்த இடத்துல கொஞ்சம் குழம்புலாம் இருக்குது. குழம்புக்குள்ள போட்டோம்னு வச்சுக்கோ ரொம்ப குழஞ்சிடும். அதனால சரி இதை ஃப்ரைல போட்டுடலாம். அந்த மீனோட மிக்சிங் மீன் வறுக்கிறதுல போட்டேன். கலக்கு சும்மா லைட்டாக அப்படி ஒரு லைட்டாக ஒரு கலக்கியாச்சு. இது எது கலக்கி எடுக்கிற? வறுக்கிறதுக்கு. என்னென்ன அதில் போட்டேன்? இதில் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மீன் வறுவல் பொடி கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டோட கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன், 1/2 லெமன். லெமனு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அந்த மசாலா வந்து அதில் ஒட்டுறக்கு மீனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மசாலா எல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி மீனில் அப்படியே பெரட்ட வேண்டியதுதான். அவ்வளோதான், எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம அதுக்குள்ளே குழம்பு பார்த்துடலாம். இல்லைன்னா வச்சுக்க மீன் அவ்வளோதான். குழம்பு பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். மீன் எந்திரிச்சுன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சா பாரு, எந்திரிச்சு தானே எந்திரிச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இதெல்லாம் மாற்றிக்கலாம். மீனும் இருக்கணும்ல. அதுதாங்க குழம்பு வேலை முடிஞ்சு, சாப்பாடு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீனை மட்டும் பெரட்டி வேண்டியதுதான். அதெல்லாம் ஒவ்வொரு மீனையும் போட்டு எவ்வளோ நேரம் பெரட்ட முடியாது? எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது. மீன் உப்பு சரியா இருந்ததா? எல்லாம் கரெக்டாக இருந்தது. ஆனால் சங்கரா மீன் டேஸ்ட்டுங்க.
ஒரே ஒரு டைம் கடையில் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஏற்கனவே ஒரு டைம் செஞ்சுருக்கோம்ல, அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டாங்க எல்லா மீனும் பெரட்டிட்டேன். கிழங்கா மீன் நான் எப்போ சாப்பிட்டேன் தெரியுமா? நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது, எங்கள் ஊரில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போதான் மீனே கிடைச்சிட்டு. எப்படி 8 வருஷமா உனக்கு இந்த கிழங்கா மீனே கிடைக்கலையா? இன்னைக்கு தான் உனக்கு ஞாபகம் வந்து சொன்னேன்னு சொல்லு. இப்படி 8 வருஷமா இந்த கிழங்கா மீனே கிடைக்கலன்னு சொல்லுங்க பாரு. இந்த மீன் ஆனால் வந்து குழம்பு வச்சா நல்லா இருக்குன்னு தெரியலையே எங்க. அது வச்சு பார்த்தா தான் தெரியும். வைக்காமே எப்படி குழம்பு வச்சா நல்லா இருக்குமான்னு கேட்டுக்கிறதா எப்படி? அது எல்லா மீனையும் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்குதா இல்லையான்னு. சும்மா நல்லா இருக்குமா இல்லையாலாம் கேட்டு கிடக்கக்கூடாது. நான் வந்து வறுத்து தான் சாப்பிட்டுருக்கேன், குழம்பு வச்சு சாப்பிட்டதில்லை, அதனால தான் கேட்டேன். வச்சு பாரு, தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அப்போ தான் நான் 3 நாளைக்கு வாங்கி செய்ய முடியும். சரி, யாருக்கெல்லாம் வந்து சங்கரா மீன் வந்து ஃப்ரை வறுத்து சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லுங்க. யாருக்கெல்லாம் சங்கரா மீன் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கரா மீனும் மத்தி மீனும் எனக்கு தேவை. அவ்வளோதான், எல்லாமே பெரட்டி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம வறுக்கலாம். அவ்வளோதான், மீன் வறுத்தா முடிஞ்சுதுங்க. சாப்பிட எதுக்கு இந்த மீன் எப்படி வறுத்து குழப்பம் வச்சுக்கிறத வருகிறன்ற பேர்ல? அது என்ன மீனா இல்லை மீன் பொடிமாசா? நானு எண்ணெயில தான் பொரிக்கலான்னு பார்த்தேன்னா, தோசை மேல போடலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டேன். அது என்னமோ அந்த ஒட்டுது, கார்ன்ஃபிளவர் மாவு போட்டனால ஒட்டுதா என்னன்னு தெரியல, ஒட்டுது. அந்த மீனே தூள் ஆகி போச்சு நீ வறுக்கிறன்ற பேர்ல. அப்படியே தூக்கி வாய்க்குள்ள போட்டு முட்டை பொடி மாசுன்ற மாதிரி தின்ன வேண்டியது தான். அதை நல்லாதாங்க இருக்கும். இப்போ அப்படியே ரோஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. என்னமோன்னு செஞ்சு போடுறோம், நாங்களும் சாப்பிட்றோம். அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுத்து ரெடி ஆகிட்டே இருக்கு. மீன் குழம்பும் ஆகிவிட்டது. அப்புறம் சாப்பாடும் ரெடி. அதான் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் சாப்பிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.